இட்லி தோசை கூடால எப்போவும் நம்ம வந்துட்டு சாம்பார் சட்னி அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். இந்த ரெசிபி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடால ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த நெய்யிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடால ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையுமே ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலுமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அது சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா நெய்யிலே குக் பண்ணிவிட்டு இது கூடால ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறமா இது கூடால நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். இது கூடால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா எதை வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு கப்லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்படியுமே இது வந்து குக்காகி வந்தப்புறம் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான அப்புறமா கடுகு பொரிஞ்ச அப்புறமா இதில் ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாவுமே கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இது கூடால வந்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி, இன்னுமே இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது கூடால வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு கருகிடக்கூடாது, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பருப்பு கூடால சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியதாங்க. ஃபைனலாக இது கூடால வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பும் மல்லிக்கீரையும் சேர்ந்து ஒரு வாசனை வரும் பாருங்கள். அப்படியே 10லேருந்து 20 இட்லி சாப்பிட்றலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்துட்டு காரம் கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. அதனால் குட்டீஸ்க்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயுமே ஷேர் பண்ணுங்கள்.